ஆஹ் ஆஹ் நான் கதைக்கிறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? கிளியரா இருக்குதா? நான் கதைக்கிறது கிளியரா இருக்குதா? ஓ சார். ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் தமிழ் விளங்குமா அல்லது வேற லாங்குவேஜை மாத்தணுமா? இல்ல தமிழ் ஓகேயா? யாராவது சிங்கள எஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மீக்கிறீங்களா? சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மீக்கிறீங்களா? இல்ல தானேனா? அப்ப எல்லாமே தமிழ் பாய் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் தமிழ் விளங்கும். ஓகே, ஸோ நாங்க அப்ப தமிழ்லயே இந்த லெக்சர்ஸை கொண்டு போவோம். இது ஒரு ஒரு 45 மினிட்ஸ் லெக்சர்ஸ் உண்டு. நிறைய நேரம் எனக்கு நீ படிப்புக்க டைம் உண்டு இல்லை, பட் நாங்கள் இன்னொரு கிளாஸ் இதுல முக்கியமா நாங்க படிக்க போறோம் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ல. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து எங்களோட டாபிக் வந்து டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், இதுல நீங்க ஒவ்வொருத்தர் இதுல இருப்பீங்க, உங்களை பத்தி நான் இன்னும் கொஞ்சத்துல கேட்பேன். ஆஹ் அதாவது வந்து முடிவெடுக்கிறது என்பதே உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விடயம் தான். அந்த புள்ளையும் விரும்புறேன், இந்த புள்ளையும் விரும்புறேன், யாரை நான் ஃபைனலா செலக்ட் பண்றது கஷ்டமான விஷயம். அங்கேயும் ப்ரொபோசல் கேட்குறாங்க, இங்கேயும் ப்ரொபோசலுக்கு வந்திருக்குது, யாரைன்னா ஓகே பண்றது விளங்குதா? கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஒரு போனா இருந்தா அப்படி ஒரு போனு மீக்கி இப்படி ஒரு போன் மீக்கி எந்த போனை வாங்குறது விளங்குதா? கொஞ்சம் குழப்பமான கேஸ். இது மாதிரி இப்போ இந்த சாய்ஸஸ்ன்னு வந்தாலே எங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி படிப்பை நீங்க எடுத்துக்கொண்டாலும் எதை நான் படிக்கிறது, அந்த அப்படி ஒரு கோர்ஸ் மிக்கி இப்படி ஒரு கோர்ஸ் மிக்கி அதுவும் மிக்கி இதுவும் மிக்கி, அப்ப எந்த கோர்ஸை படிக்கிறது, எந்த கோர்ஸை படிக்கிறது மாதிரி என்ன எங்க படிக்கிறது, அது ஒரு முக்கியமானது தானே. எங்க படிக்கிறது, இது மாதிரியான பல விடயங்களுக்கு தான் நாங்க சொல்றது வந்து டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி. அப்ப முடிவெடுக்கிறது. அப்ப ஒரு ஒரு மனிதன் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும். ரைட் டிசிஷன்ஸ் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. ரைட் டிசிஷன் அட் தி ரைட் டைம், சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். ரைட் டைம்ல ராங் டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ரைட் டைம்ல ராங் டிசிஷனும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ராங் டைம்ல ரைட் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ராங் டைம்லயும் பிழையான நேரத்துல பிழையான முடிவுகள் எடுத்தால் எல்லாமே பிழையா போயிடும். ஆகவே டிசிஷன் முடிவு என்பது சரியான நேரத்துல விளங்குதா? டிசிஷன் என்பது சரியான நேரத்துல சரியான டிசிஷன்ஸை நாங்க எடுக்கிறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு தனி நபரா இருக்கலும் இண்டிவிஜுவல்ஸா இருக்கலும் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலும் அல்லது ஒரு 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 சில நிறுவனங்களா இருக்கலும், இவங்க எல்லாருமே சரியான டிசிஷன் எடுத்ததால தான் சக்சஸ் ஆகிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியான முடிவு எடுத்ததால தான் அவங்க எல்லாரும் சக்சஸ் ஆகிக்கிறாங்க. அவங்க சரியான முடிவு எடுக்க இல்லைன்னு சொன்னால் அவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃபெயிலியரா போயிட்டு இருப்பாங்க. ஆகவே உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல நீங்க சரியான முடிவுகள் எடுக்கவில்லை என்றால் விளங்குதா, உங்களோட வாழ்க்கையும் ப்ராப்ளமா போய்த்திரும், பிரச்சனைக்குரியதா மாறிடும். ஆகவே சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிறது சம்பந்தமா தான் நாங்க இன்றைக்கு உங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? ரைட் டிசிஷன், ரைட் டைம். ஸோ அந்த வகையில ஒரு 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 நிறுவனம் ஒன்று வெற்றிகரமாக போய்கொண்டிருக்குது. திடீரென்று அந்த நிறுவனம் வெற்றிகரமாக நிறுவனம் தோல்வியில வருது, failures. That particular company was very much successful, but ultimately suddenly அந்த கம்பெனி வந்து ஃபெயிலியரா போகுது. என்னன்னு பார்த்தால் அந்த நிறுவனத்துக்கு புதிய ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, புதிய ஒரு டிரெக்டர் வந்திருக்கிறாரு. அவர் எடுத்த முடிவுகளால உலகத்துல நம்பர் 1 இருந்த கம்பெனி நம்பர் 100 கூட இல்லாம போயிட்டு இருக்குது. விளங்குதா? அதே மாதிரி சில கம்பெனி
அட்ரஸே தெரியாத கம்பெனி, யாராலையுமே பிரபலம் இல்லாத கம்பெனி, அவரு அங்க உள்ள தோல்வியிலேயே வந்து கொண்டிருந்த கம்பெனி, எல்லா வகையிலையுமே தோல்வியை சந்திச்சு கொண்டிருந்த கம்பெனி. சரியா? எல்லா வகையிலையும் தோல்வியை சந்திச்சு கொண்ட இந்த கம்பெனி திடீரென்று பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வருது. என்னன்னு பார்த்தா அவங்க மேனேஜ்மெண்டால என்ன செஞ்சாங்க, அங்க உள்ள அங்க உள்ள லீடரை எடுத்து போட்டு இன்னொரு லீடரை போட்டாங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி உண்டு, பிரபலமாக இருந்த உலகத்துல லீடரை மாத்தினாங்க. அந்த அரசியல் கட்சி அப்படியே சிதறி போயிட்டு துண்டு துண்டா போயிட்டுது. இன்னும் சில அரசியல் கட்சி அதுக்கு ஒரு புதிய ஒரு தலைவரை உருவாக்குனாங்க. அவரு பல கட்சிகளை ஒன்னா சேர்த்து நல்ல ஒரு லீடர்ஷிப்புக்கு அந்த கட்சியை கொண்டு வர. உங்களுக்கு சொல்றது இப்ப. ஆகவே ஒரு குடும்ப தலைவர் நல்ல முடிவுகள் எடுப்பாரா இருந்தால், டிசிஷன் மேக்கிங் நல்ல முடிவு எடுப்பாரா இருந்தால், அந்த குடும்பம் நல்ல இடத்துக்கு வரும். அந்த குடும்ப தலைவர் எடுக்கிற முடிவுகள் பிழையானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லாத சந்தர்ப்பத்துல அந்த அந்த குடும்பம் கூட நாங்க கேள்விப்படுகிறோம் பல சீர்கேடுகளை, பல குழப்பங்களை, பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. விளங்கித்தானே இப்போ உங்களுக்கு? இது சம்பந்தமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாப்போம். ஓம் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார், இப்படி ஒன்று ஆச்சு சார், நான் கேள்விப்பட்டேன் சார். நீ உங்களோட கருத்துக்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கதைக்கிறது கஷ்டம், ஆனா தமிழ் கதைக்கிறது கஷ்டம் இல்லை. சொல்லுங்க பாப்பா. ஓம் சார், இப்படித்தான் சார், நாங்க கேள்விப்பட்டேன் சார், இப்படித்தான் சார் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாப். நான் சொன்னதுல ஏதாவது உங்களோட டிஸ்கஸ் பண்ண ஏதாவது உங்களோட தெரிஞ்ச விஷயங்கள், டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிற சம்பந்தமா? இப்ப சில நேரத்துல நாங்க பார்க்கலாம், சில ஆட்கள் வந்து சில தொழில் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப ஒருத்தர் சொல்லுவாரு, இதை நீங்க இப்படி பண்ணுங்களேன், இப்படி பண்ணலாமேன்னு சொல்லி. அவரு சொல்ற அந்த கதையை கேட்டுட்டு அந்த பிசினஸ் பண்ற என்ன செய்வாரு, ஓ நல்ல ஐடியா தான் சொல்லி அவரு முடிவெடுத்து அந்த பிசினஸை இன்னொரு இடத்துக்கு மாத்துவாரு. மாத்துறதால சில வேலைகளில் வெற்றி அடையலாம், சில வேலைகளில் தோல்வி அடையலாம். விலங்க சொல்றவங்களுக்கு. சோ இதுதான் டிசிஷன் மேக்கிங். அப்ப ஒரு நாள் ஒரு கோழி வியாபாரம் செய்யற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அடிக்கடி கோழிகளை என்ன செய்வாரு, கோழி குஞ்சுகளை வளர்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. கோழி ஃபார்ம் விற்கிற தொடர்ந்து ஃபெயிலியர். அப்போ ஒரு நாள் கேள்விப்படுறாரு, அந்த கோழி ஃபார்மிங் சம்பந்தமா, போல்ட்ரி ஃபார்ம் சம்பந்தமா ஒரு படிச்ச ஒரு விஞ்ஞானி ஒன்று வந்திருக்கிறாராம், ஒரு நிபுணர் ஒன்று வந்திருக்கிறாராம். அவர்ல போயிட்டு ஒரு ஐடியா கேட்போம் அப்படின்னு அவர்கிட்ட போறார். அவர் சொல்றாரு, ஓகே, நான் படிச்ச சைனாட ஐடியா ஒன்று தாரன், சைனீஸ் ஐடியா ஒன்று தாரன் அப்படின்ட்டு அந்த சைனா ஐடியாவை கொடுக்குறாரு. மொத்தம் அவர்கிட்ட இருந்தது வந்து கிட்டத்தட்ட 5000 கோழி குஞ்சு. சரியா? இந்த சைனா ஐடியா எடுத்து அவர் செய்யும் பொழுது 5000 குஞ்சுல 2500 குஞ்சு செத்து போயிட்டுது. திரும்ப அவர்கிட்ட வாராரு அந்த வியாபாரி. சொல்றாரு, என்ன சார் நீங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க, அதை நான் எடுத்து ஃபாலோ பண்ண 2500 ஃபெயிலியர் ஆயிட்டு. திரும்ப சொல்றாரு, டோன்ட் வரி, இது நான் பல மடங்கு உங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிற 2500 பல மடங்கா நான் போட்டு தாரன். இந்த மெத்தட் உண்டு, ஜப்பான் மெத்தட் உண்டு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஜப்பான் மெத்தடை ஃபாலோ பண்றாரு. மிச்ச 2500 கொஞ்சம் செத்து போயிடுது. கத்தம் ஹோ கயா. கத்தம் சொல்லுங்க, கத்தம் ஹோ கயா. மிச்சம் ஆயிட்டு ரெண்டு. இப்ப திரும்ப வாராரு தலையில கைய வச்சு கொண்டு, என்ன ப்ரொஃபசர், உங்களை நம்பித்தானே நான் வந்த ஐடியா கேட்டேன், உங்கள்கிட்ட இப்படி ஆகிட்டு எல்லாமே செத்து போயிட்டுது. இப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு,
என்கிட்ட இதை விட சூப்பர் ஐடியா உண்டிக்குது, ஆனால் உங்கள்கிட்ட கோழி குஞ்சு இல்லையே அப்படிங்கிறார். விளங்குதா? அவர் என்ன விளங்குது? சில சில அற லூசோல் இருக்கிறாங்க, சில அற பைத்தியங்கள் இருக்கிறாங்க. இவங்களோட வேலையை அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறே தான். அவரு வாழ்க்கையில செஞ்சது ஒன்றுமே இல்லை, அவரு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சதே இல்லை. ஆனா இவரோட வேலை என்ன? ஐடியா கொடுக்குறது. ஆகவே நீங்க இது மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. உங்களுக்கு இது மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. மாட்டினீங்களாக்கும் உங்களோட எல்லாமே ஸ்பாயிலா பேத்துரும். அப்ப அது என்ன என்ன அது விஷயம் சொன்னால், இப்ப நாங்க ஒரு விஷயத்த ஃபர்ஸ்டுக்கு சர்ச், ஒரு ஐடியாவை நீங்க வாழ்க்கையிலேயோ ஒரு விஷயத்திலேயோ ஐடியாவை நாங்க செய்யும் பொழுது அந்த ஐடியாக்கள் நீங்க முதலாவது சர்ச் பண்ணணும். இந்த ஐடியா சூட்டபிளா, இது எனக்கு நல்லமா, இது செய்யலுமா, இது இந்த ஏரியாவுக்கு பொருத்தமானதா, இந்த ஏரியாவில் இதை போட்டா பிசினஸ் நடக்குமா, நான் செய்ய போற சம்பந்தமா இருந்தா இவரு எப்படி, இவரு இந்த ஐடியா கேட்க போறவர் என்ன பண்றாரு. நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட போயிட்டு ஐடியா கேட்கலாது. அரசாங்கத்து தொழில் செய்வங்கள்ட்ட போய் ஐடியா கேட்கலையாது. அரசாங்க தொழில் செய்யறவங்க அந்த அந்த ஆய்வின் படி அவங்கள்ட்ட பெருசா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நாலேஜ் ஒன்று இருக்காது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நாலேஜ்னு சொன்னால், உதாரணமா ஒரு ஏஜி ஆபீஸ் உள்ளவருக்கு சட்டம் சம்பந்தமா நாலேஜ் தெரியாது. ஏஜி ஆபீஸ் உள்ளவருக்கு ஏஜியோட நாலேஜ், அந்த நாலேஜ் இருக்கும். ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு விவசாயம் சம்பந்தமான நாலேஜ் இருக்காது. விலைதான் உங்களுக்கு. ஆகவே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த அரசாங்கத்து உத்தியோகம் செய்யறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க ஐடியாக்கள் கேட்கக்கூடாது. கோழி குஞ்சு வியாபாரமாய் தான் போகும். கடைசியில உங்களோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிரும், கோழி குஞ்சு இல்லாம போயிடும். ஆகவே நீங்க பார்க்கணும், நான் ஐடியா கேட்க போறவரு உண்மையிலேயே நல்ல விஷயம் உள்ளவரா, அவரு வாழ்க்கையில வெற்றிகரமாக இருக்கிறாரா, whether he is a successful person. அவரு சக்சஸா அதை நீங்க பார்க்கணும். அவரு சக்சஸ் இல்லாத ஒருத்தரை போயிட்டு ஐடியா கேட்கலாது. உதாரணமா நீங்க வெஹிக்கல் வாங்குறது ஒரு ஐடியா கேட்கணுமா இருந்தால், வெஹிக்கல் வாங்கக்கூடிய நீங்க ஐடியா கேட்கிறவரு பல வருடங்களாக வெஹிக்கலோடு சம்பந்தப்பட்டவரால இருக்கணும். அவர்கிட்ட வாகனமே இல்ல, வெஹிக்கலே அவர் பெருசா நாலேஜ் இல்லை, அவர்கிட்ட போய் நீங்க வெஹிக்கலை பற்றி கேட்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கல்வி நிறுவனங்களையோ படிப்பை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட வெற்றிகரமாக வேலை செய்யக்கூடிய, வெற்றிகரமாக அந்த துறைகள்ல வித்தியாசமான சிந்தனைகளை யோசிச்சு வித்தியாசமான ஐடியாக்களை செய்யறவங்கள்ட்ட தான் நீங்க போயிட்டு ஐடியா கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு அவங்க சரி அழித்தரும். அடுத்த ரூல் நம்பர் 2, 2வது பாலிசி, ஒருத்தர்கிட்ட மட்டும் ஐடியா கேட்டு சரி வராது. உதாரணம், நீங்க வெஹிக்கிள் வாங்க போறீங்களா, போன் வாங்க போறீங்களா, ஒருத்தர் கேக்குறீங்க. 2வது ஒரு 3-4 பேர் ஐடியா கேட்கணும். அந்த 3-4 பேர் ஐடியாவை எடுத்து நீங்க உங்களோட பிரெயினிட்ட போட்டு நீங்க மஷூரா பண்ணி ஒரு ஐடியாக்கு வரணும். இதுதான் சரியான சிஸ்டமேட்டிக் சரியான மெத்தட். விளங்குதா? நீங்க 4 பேர்ல கேக்குறீங்க, நீங்களும் சர்ச் பண்றீங்க, அதுக்கு பிறகு தான் நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அடுத்தது, ஒரு இடத்துல ஒரு தொழில், ஒரு வியாபாரம் வெற்றிகரமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா அந்த இடம் பலவுன இடமா இருக்கும். அப்ப எப்படி பல நிறுவனங்கள் செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னொரு அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இலங்கையில ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன், பம்பலப்பிட்டியில ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் கடை ஒன்று இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, சரியா? இந்த நிறுவனம், இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் சொல்ற நிறுவனம் சரியா நிறைய ஃபேமஸ். எந்த நேரம் போனாலும் 500-1000 பேர் இருப்பாங்க உள்ளுக, கிரவுட். இவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய லோன் ஒன்று எடுத்து பெரிய ஒரு பில்டிங் ஒன்று எடுத்து பொரலையில ஆரம்பிச்சாங்க. 10 மாடி பில்டிங்ல, இதை விட பல மடங்கு பெருசா. இப்ப அந்த நிறுவனம் தோல்வி அடைஞ்சிட்டு பிசினஸ் ரொம்ப 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 குறவு. முந்தி நடந்தது 100% இருந்தா இப்ப நடக்குது 50%. ஏண்டா அப்படித்தான் அந்த ஒரு நிறுவனத்துல இடங்களும் மிக முக்கியம், லொகேஷன் அதுவும் முக்கியம் ஒரு நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது.
ஆகவே சில நிறுவனம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்னொரு நிறுவனத்துக்கு இடத்தை மாத்தினாலும் பழைய நிறுவனத்துல அவங்களோட பிசினஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. இல்லைங்களா? பழைய நிறுவனத்துல அவங்களோட பிசினஸ் செஞ்சு கொண்டிருப்பாங்க. பழச அவங்க மூட மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு கஸ்டமர் பழவ காட்டியும். அந்த வகையில நோ லிமிட் எல்லாம் அப்படித்தான். அவங்க நோ லிமிட் கம்பெனி எல்லாம் வந்து அந்த நோ லிமிட்ங்கிற கிரியேட்டிவா யோசிச்சு வித்தியாசமான விஷயங்களை அவங்க செய்யறதுல அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு கம்பெனி தான் இந்த நோ லிமிட். இந்த நோ லிமிட் பேக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்களாக்கும், அந்த நோ லிமிட் சொல்ற இந்த போர்டை நீங்க பார்த்தீங்களாக்கும், NOLIMIT நோ லிமிட், NOLIMIT. இதுல இந்த எண்ணும் இந்த எம்மும் என்னும் எல்லும் எம்மும் இது 3 எழுத்தும் வேறொரு கலர்ல இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நோ லிமிட் பேர் உள்ளுக்குள்ள அந்த ஓனர்ட இனிஷியல் இருக்குது. அந்த நோ லிமிட் கம்பெனியோட ஓனர்ட பேர் வந்து NL முபாரக். NL முபாரக். அப்ப அதனால அந்த பாருங்க, அந்த இவரோட NLM வார மாதிரி எப்படி அவங்களோட பேரை பிளான் பண்ணி வச்சாங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். இல்லைங்களா? இது மாதிரி வித்தியாசமான சிந்தனைகளை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகும். கலர் கம்பினேஷன், கலர் எப்படி வருது, இதெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியா. உங்களோட சிலபஸ்ல தொழில்களை எப்படி நாங்க ஆரம்பிக்கிறது, தொழில்களை எப்படி நாங்க சரியான இது கொண்டு வர்றது, இதற்கான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு தொழில் சம்பந்தமான ஐடியாக்கள். இப்போ டிசிஷன் மேக்கிங் வந்து எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமானது. கிளியரா உங்களுக்கு? அதை தான் நான் இப்போ உங்களோட உலகமா கதைச்சு கொண்டிருக்கிறேன். ரைட். ஸோ அதே மாதிரி நீங்க கல்யாணம் முடிக்க போறீங்க வச்சுக்கோங்க, திருமணம் முடிக்க போறீங்க. நீங்க கல்யாணம் முடிக்காத ஒரு பிரம்மச்சாரிட்ட போயிட்டு 50 வயசு 60 வயசு ஒருத்தர்கிட்ட போயிட்டு திருமணத்தை பத்தி கேட்டா உங்களுக்கு வாழ்க்கையில திருமணம் முடிக்கவே ஐடியா வராது. ஏன்? அது அவரு முடிச்சில்ல, உங்களுக்கு ரோங்கான ஐடியா கொடுத்துருவார். ஆகவே திருமணம் முடிச்சு குழந்தைகளை வச்சு சக்சஸ்ஃபுல்லா வாழ்றவங்கள்ட்ட போயிட்டு கேட்கணும், திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ரைட். ஸோ அடுத்தது வந்து அப்ப டிசிஷன் மேக்கிங்கை பத்தி நாங்க இப்ப கதை பண்ண 2 தலைப்புகள் போகுது ஒரேடியா. டிசிஷன் மேக்கிங், இப்போ உங்களுக்கு எந்த முடிவுகள் எடுக்க கஷ்டமா இருக்குது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் மார்க் இருப்பாங்களே, உங்களோட ஃப்ரெண்ட் மார்களுக்கு முடிவெடுக்க கஷ்டமான விஷயம் என்ன இருக்கு? மைக் வந்து அன்மியூட் பண்ணக்கூடிய மைக் தானே? பாருங்க, செக் பண்ணி. மைக் வந்து அன்மியூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா? ஒரு அன்மியூட் பண்ணி பாருங்க. அன்மியூட் பண்ண இயலாம இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பாப்போம். மைக்கெல்லாம் எஸ் சார் எஸ் சார்னு போறீங்க. கேன் அன்மியூட். ஓகே ஓகே. உங்களுக்கு வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங்ல கஷ்டமானது என்ன? உங்களுக்கு முடிவெடுக்க கஷ்டமானது என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், சில ஆட்கள் சொல்லுவாங்க ஏ லெவல் படிக்காதீங்க, ஏ லெவல் டைம் வேஸ்ட் அப்படிம்பாங்க. அது வந்து ராங் கான்செப்ட், அது பிள்ளை. ஏ லெவல் படிக்காம வேற கோர்ஸ் படிங்க, அது படிங்க, இது படிங்க.
எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரோங். கட்டாயமா ஏ லெவல் படிக்கணும். படிக்கக்கூடிய ஆட்கள் படிங்க ஏ லெவல். ஏன்னா ஏ லெவல் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்க ஃபியூச்சர்ல வேற கோர்ஸ்கள் படிக்கும் பொழுது 5 லட்சம் 10 லட்சம் அநியாயமா கூட நீங்க காசு கட்ட வேண்டி வரும் சில ப்ரோக்ராமுக்கு. அடுத்து ஏ லெவல் இல்லாம உங்களுக்கு சில முக்கியமான யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ், ப்ரொஃபஸர் அட்மிஷன்ஸ், லெக்சரர் போஸ்ட், ஏஜிஏ, ஜிஏ, லாயர், மெடிக்கல் டாக்டர், இது மாதிரி பெரிய போஸ்ட்லாம் உங்களுக்கு இயலாது. ஏ லெவல் இல்லாம இயலாது. அதெல்லாம் அதனால அதுவும் சில ஆட்களுக்கு ஒரு டவுட், செய்யறதா இல்லையா. அதே மாதிரி சில ஆட்களுக்கு லைஃப்ல வரும், மைக்ரேட் ஆகுறதா இல்லையா. இப்ப நிறைய பேருக்கு இந்த இந்த கொஞ்ச காலமா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. மைக்ரேட் ஆகுறதா இல்லையா. இப்ப என்ன, இப்ப நான் என்னட்ட கேட்டா நான் அதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஆள் அதுக்கு பதில் சொல்றது. ஏன், நான் ஆல்ரெடி மைக்ரேட் ஆகி திரும்ப ஸ்ரீலங்கா வந்து ஒருத்தர். அடுத்தது ஆஸ்திரேலியா, கனடா, யூகேக்கு மைக்ரேட் ஆன ஆட்களோட நிலைமைகளை டெலிஃபோன்ல கால் பண்ணி அவங்களோட கதைச்சு அவங்க அனுபவங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப மைக்ரேட் ஆகுறது ஒரு 100% ராங் ஐடியா. இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல ஏன் அது என்ன ப்ராப்ளம், கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ப்ராப்ளம், வேர்ல்டு வைடா கிரைசிஸ். உலகம் பூராகவும் கிரைசிஸ் இருக்குது, அதாவது பொருளாதார சிக்கல் இருக்குது. வேர்ல்டு, அது கனடாவா இருக்கலும், ஆஸ்திரேலியாவா இருக்கலும், யூகே இருக்கலும், நியூசிலாண்டா இருக்கலும், எல்லா நாடும் கிரைசிஸ். அப்ப உங்களுக்கு நீங்க அங்க போனா உங்களுக்கு ஜாப் இல்ல. அப்ப கிடைக்கிற ஜாப் நீங்க செய்யணும். ஃபேமிலிக்கு வீடு வீடு ரெண்ட் கொடுக்கணும். எல்லாமே ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் தேவை ஒரு இன்னொரு நாட்டுல போயிட்டு வாழ்றது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நாங்க போறது இன்னொரு நாட்டுக்கு ஏர்ன் பண்றதுக்கு. அந்த நாட்டுல எங்களுக்கு 20 லட்சம் செலவுக்கு வேணுமா இருந்தால் விளையாண்டு அவங்களுக்கு அப்ப அப்ப நாட் எத்திக்கல், சரி வராது. அதை விட ஸ்ரீலங்கா நிக்கலாம். அதனால அந்த ஐடியாவும் நீங்க சரி வராது. ஒரு நாளும் நீங்க என்ன செய்யக்கூடாது. ஹாய், ஹலோதா. ஒரு நாளும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மைக்ரேட் பண்றவங்கள இந்த இயர் 2024 2025 அவங்கள ப்ரொமோட் பண்ணவே கூடாது போறதுக்கு. இன்கேஸ் நீங்க நீங்க உங்களோட 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 டியூட்டி என்ன தெரியுமா, அதுல உள்ள பாதகங்கள் எல்லாம் நீங்க சொல்லணும். என்ன ப்ராப்ளம், இப்படி இப்படி வரும், கலாச்சாரம் சீரழியும், உங்களோட பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்கும், ஆனா அங்க லெஸ்பியன் கே எல்லா நாட்டிலையும் சிலபஸ்ல போட்டிருக்கிறாங்க. ஆம்புளைய கல்யாணம் முடிக்கலும், பொம்பளை கல்யாணம் முடிக்கலும். இது மாதிரி ஒரு கல்ச்சரை நாங்க வாழணுமா. அடுத்து கொஞ்ச காலத்துல உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க, உங்களோட இருக்க மாட்டாங்க. உங்களை கொண்டு போய் எல்டர்ஸ் ஹோம்ல போட்டுருவாங்க. அங்கெல்லாம் அதாங்க அந்த கல்ச்சர். இது மாதிரி சொல்லி, ஆகவே நீங்க யோசிங்க யோசிங்க. இப்ப யங் ஏஜ்ல ஒருத்தர் படிக்க போகலும், அதாவது அதுக்கு பேர் மைக்ரேஷன் இல்ல. மைக்ரேஷன் குடும்பத்தோட போறது. யங் ஏஜ்ல இப்ப 20 வயசு படிக்க போறாரு யூகேக்கு, அட்வைசபிள். 3 வருடமோ 4 வருடமோ படிச்சுட்டு திரும்பி வருவாரு, அல்லது அங்க இருந்து ஒரு வெள்ளைக்காரையை முடிப்பாரு, அது வேற விஷயம். அப்ப அவரே மேனேஜ் பண்ணி கொள்வார். இப்ப நான் சொல்ல வர என்னது, குடும்பத்தோட போறது, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஸ்கூல் எல்லாம் கட் பண்ணி போறது வந்து அவ்வளவு ஒரு அட்வைசபிள் இல்ல. இப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லையா இருந்தால், அல்லது இப்படி 7 மாசம் அப்படி 7 மாசம் இருந்தா நீங்க கேட்கலாம் என்கிட்ட கேள்விகள். அப்ப அப்ப டிசிஷன் மேக்கிங்ல பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. ஒரு சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க அடி. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கரண்டா ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்கைக்கும் ஜேவிபிக்கும், அதே மாதிரி வந்து சஜித் பிரேமதாசாக்கும் கடும் போட்டி. கடும் போட்டி, அப்படி ஒரு ஃபைட். சரியா. இப்ப இவங்க 3 பேர்ல யாரு வெல்லுவாங்கன்னு இன்னும் ஒரு தெரியாத ஆட்களுக்கு டவுட். அப்ப இப்ப நிறைய பேர் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப ரணில்ட பக்கம் சேர்ந்து தப்பித்தோரி சஜித் வென்டாராக்கும் பெரிய பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி முஸ்லிம் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், மனோ கணேசன்
எல்லாரும் சஜித்த பக்கம் போயிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. இன்கேஸ் ரணில் வெல்லுவாரா இருந்தால் பெரிய குழப்பம். இவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளலாது. இவங்களுக்கு மினிஸ்ட்ரியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பார்லிமெண்ட் எதிர்கட்சியில உட்கார்ந்து கொண்டிருக்கணும். அதே நேரம் ரணில் பக்கம் நிறைய பேர் சேர்றாங்க. இன்னும் முடிவெடுத்து கொள்ள இயலாம, இன்னும் டிசிஷன் மேக் பண்ண இயலாம அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்கிறார் ரிஷாட் பதுர்தீன் நாளைக்கு தான் சொல்ல போறாரு எதுக்கு சேர போறேன்னு சொல்லி. பட் ஸ்டில் அவங்களோட கமிட்டி மீட்டிங் நடக்குது இன்றைக்கு. என்ன செஞ்சு கொள்றதுன்னு அவருக்கு எடுக்கல. அது என்ன ஒருத்தர் ரணிலுங்கிறாரு, ஒருத்தர் இப்படிங்கிறாரு, விளையாட சொல்றவங்களுக்கு. ஆகவே யாரு இந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே சரி கஷ்டமான வேலை உண்டு. முடிவெடுக்கிறது வந்து உண்மையிலேயே கஷ்டமான வேலை உண்டு. அப்ப இதுல நாங்க ஒரு முஸ்லிம் ஒருத்தர் இருந்தால் பொதுவா நாங்க சொல்றது ஒரு அட்வைஸ், நீங்க சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுட்டு இறைவனிடம் தொழுது துவா கேட்டு இது எனக்கு நல்லமா இருந்தால், இதில் நல்ல பலன் கிடைக்காம இருந்தால் இறைவனை இதை எனக்கு ஏற்படுத்தா அப்படின்னு கேட்கலாம். இப்ப நீங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது, அது வாங்க போறீங்க, இன்னொருத்தர் அந்த வீடை ட்ரை பண்றாரு. இப்ப நீங்க நினைச்சு கொண்டு போறீங்க, பார்ப்போம் அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இறைவனிடத்துல ஒரு நாட்டம் இருக்குமா இருந்தால் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிளான் எடுக்கலாம். அடுத்தது சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ், அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியான முடிவா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்களாக்கும் அவரு என்ன சொல்லுது, நல்ல ஒரு மைண்டோட இருப்பார். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு இருக்கணுமா இருந்தால் அந்த நபர், நீங்க நல்ல தோட்டோடு நல்ல சிந்தனை இருக்கணும், உங்கள்ட்ட நல்ல விஷன் இருக்கணும், நல்ல மிஷன் இருக்கணும். இருக்கும் இருந்தா நீங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். உதாரணமா சும்மா சொல்லுமே, அவங்களுக்கு திருமணம் முடிக்க போறாங்க, ஒரு இடத்துல ஒரு ஆளை பேசியிருக்கிறாங்க, அப்ப அது கொஞ்சம் ஒழுங்கான ஆள் இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இருந்தாலும் நீங்க நம்பிக்கை வச்சு அந்த கேர்ளை நீங்க மெரி பண்றீங்க. அப்ப மெரி பண்ணும் பொழுது இப்ப நீங்க நல்லவர் தானே, நீங்க நல்ல எண்ணம் வச்சிருக்கிறீங்க, நல்ல பிசினஸ் பிளான் வச்சிருக்கிறீங்க, அந்த ஏரியா பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த சமூகத்தை பத்தி தெரியும். இந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியும். ரெண்டாவது, நாம என்னத்தை பிளான் பண்ணி என்னத்தை செஞ்சாலும் நல்லா கேட்டுக்கணும், முக்கியமான சப்ஜெக்ட். என்னத்தை பிளான் பண்ணி என்ன செஞ்சாலும் இறைவனுடைய நாட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இறைவன் நாடணும். அப்ப இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகுனா தற்கொலை பண்றதோ, சூசைட் பண்றதோ, அங்க அப்படி செய்யறதோ, இப்படி செய்யறதோ, பழி வாங்குறதோ, மீடியாவில் கதைக்கிறதோ, ஃபேஸ்புக்ல போட்டு அட்டாக் பண்றதோ, இதெல்லாம் கூடாது. இல்லைங்களா? அப்ப ஏதோ நடந்துட்டு நம்ம ட்ரை பண்ணோம், கிடைக்கல, நம்மோட டிசிஷன் பிழை, இட்ஸ் ஓகே, ஏதோ இதுல ஒரு நன்மை ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நீங்க அதை அப்படியே உங்களோட மைண்டை நீங்க மாத்தி கொள்ளணும். இப்போ 2-3 கேள்வி வந்திருக்குது, நாங்க பார்ப்போம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அப்ப உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கேள்வியா இருக்குது, மைக் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, கேளுங்க. இதுல பாருங்க எத்தனை பேர் மெசேஜ் போட்டுக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அப்படியா? அப்போ இப்ப இவ்வளவுதான் நீங்க ஸ்கூல்ஸ்ல படிச்ச படிப்பு, உங்களுக்கு கணக்கு பாடம் தெரியும், தமிழ் பாடம் தெரியும், விஞ்ஞான பாடம் தெரியும், ஆனா ஒரு கேள்வியோட கேட்க தெரியாது. அந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. யார்ட்டையாவது அப்ப அதுவும் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல ஒன்றுதான். கேள்விகள் இருக்கும் பொழுது அவரோட மனசு நோகாம அந்த கேள்விய கேட்கிற மாதிரி கட்டாயமா நீங்க கேட்க தெரிஞ்சிருக்கும். நான் ஏதாவது நினைச்சிருவாங்களோ, ஏதாவது நடந்துருமோ, வெக்கமா இருக்குது, இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் உங்கள்ட்ட இந்த எண்ணங்கள் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய போஸ்டுக்கு வர இயலாது. நீங்களும் சாதாரண ஒரு டீச்சராகவே இருந்துடலாம், நீங்களும் சாதாரண கடை, நீங்களும் சாதாரண தொழில், அந்த சொல்லுவாங்களே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு, டிஃபரண்டா அவருடைய அப்ரோச் இருந்தது, வித்தியாசமா ஒண்ணு பண்றாரு, அது உங்களுக்கு இயலாது. சரியா? ஏன்னா அதுக்கு நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்.
பேசுற திறமை, பேசுற டேலண்ட் வேணும். ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு, எந்த துறையை நான் படிக்கணும்னு எனக்கு முடிவில்லை சார். ரைட், சூஸ் பண்ண முடியாம இருக்குது சார் கேட்டுக்கிறார். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்க்கணும், எந்த துறையில நீங்க படிக்கிறதுக்கு ஆர்வம் வச்சுக்கிற முதலாவது நீங்க டிசைட் பண்ணணுமா இருந்தால், அந்த துறையில் இப்போ உங்களுக்கு அந்த துறை ஏழுமா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? உதாரணமா நீங்க மெடிசினுக்கு போகணுமா இருந்தா நீங்க நல்லா படிக்கிற ஒருத்தரா, நீங்க படிக்காத ஒரு கேஸா இருந்தா நீங்க உங்களுக்கு மெடிசினுக்கு போயவே இல்லை. அப்ப உங்களோட ஃபீல்ட மாத்துங்க. சும்மா பெருமைக்கு மாவிடிக்கிறதுக்காக வேண்டி, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி ஒரு ஃபீல்டு நாங்க சூஸ் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஏண்டது எது? உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கவே எழுதில்ல, நீங்க லோயரா வர இயலுமா? இயலாது. ஏன் லோயரா வரணுமா இருந்தா பாடசாலையில டிபேட் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன் எல்லாம் வந்து நல்லா அடிச்சு ஒட்டச்சு கதைக்கிற ஆட்கள் தான் லோயரா வரையணும். சப்போஸ் உங்களுமே ஆட்களும் லோயரா வந்திருக்கிறாங்க, வந்து சாதாரண ஒரு உடைஞ்ச மேசையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க லோயரா. அந்த எல்லா துறையிலையுமே 2 ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று டாப் லெவல் லோயர்ஸ், அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியாது, சந்திக்க முடியாது. ஒரு கேஸுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், ஒரு கேஸுக்கு 5 லட்சம் கொடுக்கணும். அவர் சரி பிஸியான டேலண்டான லோயர். அது யாரு தெரியுமா? இந்த மாதிரி ஸ்கில் உள்ள ஆட்கள். சாதாரணமா பேச முடியாது, கதைக்க முடியாத ஆட்கள் நார்மல் லோயர். அவங்க எப்படி இருப்பாங்க? ஏதோ யாரோ சொல்லி லோ காலேஜுக்கு போயிட்டு அதை இதை படிச்சு லோயரா வந்துருவாரு. சும்மா வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மேசையை போட்டு அல்ல ஒரு இடத்துல ஒரு மேசையை போட்டு அவர் நார்மலா அவரிட ஒரு ஜொப்ப செஞ்சு கூட நிற்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபீல்ட சூஸ் பண்றதுங்கிறது ஒரு லேசான வேலை இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க பார்க்கணும், எனக்கு இது சரி வருமா? சில ஃபீல்டு இருக்குது, பெண்களுக்கு அந்த ஃபீல்ட் சூட்டபிள் இல்ல, ஆண்களுக்கு சூட் அப்படி இருக்குது. அப்ப நீங்க பார்க்கணும், நான் பெண்ணா இருக்கிறேனே, எனக்கு இந்த ஃபீல்டு சரி வருமா? உதாரணமா சில கோர்சஸ் நீங்க படிச்சா வெளியூருக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். அப்ப அதுக்கு உங்களுக்கு ஏழுமா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டுல விடுவாங்களா பார்த்துட்டு அதுக்கான சில ஐடியாக்கள் நீங்க மாத்தி ஒரு பிளான்ஸ் பண்ணணும். இப்படித்தான் விஷயம். ஸோ அதுகளை நீ கொஞ்சம் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. கோர்சஸை சூஸ் பண்றது இப்போ அப்போ அது மாதிரி இன்னும் டவுட் இந்த மெசேஜை போடுங்க. சரி இந்த ஃபீல்டு ஓகேயா, இப்போ அது மாதிரி நீங்க போடுங்க, நான் எனக்கு முடிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த சில ஃபீல்டு வந்து யூனிவர்சிட்டி, வெளிநாடுகளுக்கு போகணும், இங்கிலீஷ் மீடியம், அது எல்லாத்தையும் பார்த்தா நீ இது. அடுத்த ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, ஏ லெவல் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க ஏ லெவல் செய்யாட்டி உங்களுக்கு லிமிட் தான் வேலை, அவ்வளவுதான். உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டருக்கு போயிடாது. சரியா? ஏ லெவல் இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டருக்கு உங்களுக்கு பிரைவேட் செக்டருக்கு போயிடும். அதுக்கு ஏ லெவல் தேவையில்லை. பிரைவேட் செக்டருக்கு போயிடும், ஏ லெவல் தேவையில்லை. ஆனா நீங்க ஒரு டிகிரி முடிக்கிறேன்னா எல்லா ஏ லெவல் முடிச்ச ஒருத்தர் 3 இயர்ஸ் முடிப்பாரு, ஏ லெவல் ஏழு இல்லாதது 4 இயர்ஸ் முடிப்பாரு. அப்ப எக்ஸ்ட்ரா 1 இயருக்கு நீங்க 2 லட்சம் மேலதிகமா கட்டணும். வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதா அதுவும் 4 இயர்ஸ், 3 இயர்ஸ் நார்மல் டிகிரி உரிய ஃபீஸ், 1 இயருக்கு எக்ஸ்ட்ரா 1 இயர் ஃபவுண்டேஷன், அதுக்கு 5 லட்சம் கட்டணும். இப்படி சல்லியும் மேட்டர்ஸ். அடுத்து என்னத்தை நீங்க டிகிரி முடிச்சாலும் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்காது ஏழு இல்லாட்டு. இதை நீ தெரிஞ்ச கட்டாயமா உங்களோட மைண்ட்ல போட்டுக்கொள்ளும். இதை பத்தி டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நீங்க அன்மியூட் பண்ணி கதைங்க அல்லது மெசேஜ் போடும். ஸோ ஏ லெவல் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியும். ஸோ சிலருக்கு வந்து சில போலியான கல்வி நிறுவனங்கள் அவங்களோட ஃபவுண்டேஷன் கோர்ஸை விற்கிறதுக்காக வேண்டி நீங்க ஏ லெவல் படிக்காதீங்க, டைம் வேஸ்ட், கவர்மெண்ட் டிலே பண்றாங்க, இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை வந்து இது பண்றாங்க. ஏ லெவல் படிச்சு யூனிவர்சிட்டி போற சொல்ல இல்ல, ஏ லெவல்ல 3 பாடத்தை போட்டு வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். 3 கிரெடிட் பாஸ், 3 சிம்பிள் பாஸ், அல்லது 3 பி, ஏதாவது ஒரு 3 ஏ லெவல்ல 3 பாடம். நான் அதிகமான நாட்களுக்கு சொல்றது வந்து ஏ லெவல்ல கொமர்ஸை படிக்க சொல்லு, ஏன்னா அது லேசி படிச்சு பாஸ் பண்றது. சாரி, ஆர்ட்ஸை படிக்க சொல்றது, அது வந்து லேசியா படிச்சு பாஸ் பண்ணுது.
அடுத்த கேள்வி சொல்றாரு, ஓ லெவலோட பிபிஏ முடிக்க முடியுமா? ஒருத்தர் கேட்கிறாரு. ஓ லெவலோட பிபிஏ முடிக்கலும். எப்படி முடிக்கலும்? ஓ லெவலோட டிப்ளமா செய்யலும், அல்லது ஃபவுண்டேஷன் செய்யலும், அதுக்கப்புறம் டிகிரி செய்யலும். டிகிரி பிபிஏ முடிக்கலும். முடிச்சு சவுதி, துபாய், கட்டார், ஸ்ரீலங்காவில் தனியார் நிறுவனங்கள்ல உங்களுக்கு ஜாப் எடுக்கணும். முகாமைத்துவம், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாமே உங்களோட பிபிஏல வருது. அமேசான் காலேஜ்லயும் அந்த பிபிஏ ப்ரோக்ராம் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல் உங்களுக்கு. எப்படி பிசினஸ் ஒன்று பண்றது, எப்படி பிசினஸ் ஒன்று பண்றது, முகாமைத்துவம் அதுல வருது. மார்க்கெட்டிங், ஒரு ஒரு பொருளை எப்படி விற்கிறது, மார்க்கெட்டிங். ஹவ் அபவுட் மைக்ரேட்டிங் டு மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மைக்ரேட் பண்றது நல்லமா? அது குட் ஐடியா. அது குட் ஐடியா தான். எப்ப குட் ஐடியான்னு சொன்னால், நீங்க முதலாவது உங்களோட உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க போங்க, கணவர் போங்க, மாப்பிள்ள போகணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. நீங்க போயிட்டு ஜொப் எடுத்த பிறகுதான் உங்களோட ஃபேமிலியை நீங்க எடுக்கணும். எல்லாரும் போனா நீங்க எல்லாரும் திரும்பி வர எல்லாம் அந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ். என்னட்ட நீங்க கேட்டீங்களாக்கும் ஜொப் ஆஃபரை எடுத்துட்டு போங்க. விசிட் விசாவில் போகாதீங்க, சர்ச் விசாவில் போகாதீங்க. ஜொப்பை எடுத்துட்டு போனீங்களாக்கும் உங்களுக்கு அதுல நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இல்லாட்டி திரும்பி வர வேண்டிய, திரும்பி வந்தா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. 25 லட்சம் லாஸ்ட். வீடை வித்துட்டு போறது, காணியை வித்துட்டு போறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வெரி வெரி. ஒரு ஃபேமிலி ஸ்கூல்ல நிப்பாட்டி போட்டு வீடெல்லாம் வித்துட்டு போயிட்டு இப்ப வந்து வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. ஏன் அது? அவங்க அங்க போயிட்டு 1 இயர் அவர் இருந்து பார்த்தாரு. ஒவ்வொரு மாசமும் 10 லட்சம் செலவு. 10 லட்சம் இன்ட்டு கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு. 10 மாசத்துக்கு 1 கோடி. 10 மாதம் 1 கோடி. அங்கே அப்படி பெரிய வீடும் இல்லாம இப்ப நீங்க வாடகை வீட்டுல வாழ்றாரு. பாவம் உண்மையிலே. அதனாலதான் நான் சொல்றேன், எங்கட பேச்ச கேளுங்க. இன்னும் உங்களுக்கு டவுட்டா நேரடியா வாங்க. டைம் ஒன்று அப்பாயின்மெண்ட் போட்டுன்னு வந்து சந்திங்க. ஃபுல் ஐடியா நான் உங்களுக்கு தாரேன். துபாயில உள்ள ஃபோன் நம்பர் தாரேன், கட்டார்ல உள்ள ஃபோன் நம்பர் தாரேன். கதைங்க. பட் கட்டார் வந்து கொஞ்சம் எப்போதுமே கிரைசிஸ்ல, இப்ப டெவலப்பிங் கண்ட்ரி சவுதியும் துபாயும். இப்ப நான் வந்து கட்டாருக்கு போக சொல்றது இல்லை. நாங்க எல்லாம் வந்து நிறைய பேரை திருப்பி அனுப்புறாங்க. அடுத்த ஒருத்தர் கேட்கிறாரு, செல்ஃப் பவுண்டரிஸ் என்ன? கேன் யூ டாக் அபவுட் டிஃபிகல்டிஸ் ஆன் ஹோல்டிங் ஆன் டு செல்ஃப்? அது எனக்கு அந்த கேள்வி விளங்குது இல்ல பிரதர். செல்ஃப் பவுண்டரிஸ்னா இஸ் டூயிங் பிசினஸ் ஓகே ஃபார் கேர்ள். ஒரு கேர்ளுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேயா? எஸ். நீங்க நல்ல அது. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலும், ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலும், சோசியல் மீடியாவும் நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சீங்கன்னா இருந்தா நீங்க சோசியல் மீடியா கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலும், நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலும். அது நல்ல உங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நல்ல. இன்னொருத்தருக்கு ஐ எம் இன் கிரேட் 9, ஐ எம் டூயிங் at Excel, can I start an online business, do my studies, is it practically possible? இது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கிரேட் 9 படிக்கிறாராம் ஒருத்தர், ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களாக்கும் என்ன தெரியுமா நடக்கும்? உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் பிசினஸுக்கு போய்த்திரும். ஃபோக்கஸ் எல்லாம் பிசினஸ் மார்க்கெட்டிங் பிளான்ல போகல. உங்களுக்கு படிப்புல ஃபோக்கஸ், யூ கான் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடிஸ். படிப்புல ஃபோக்கஸ் பண்ண, அப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்பி கட்ட அப்படின்னா எல்லாம் ஃபெயில் தான் வரும். அதனால ஓ லெவல்ல முடிச்ச பிறகு நீங்க ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ லெவல் ஒரு 1 இயர் 2 இயர் தான் நிக்குது. ஓ லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓ லெவல்ல நிறைய மார்க்ஸ் எடுத்தால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஏ லெவல்லையும் நல்ல மார்க்ஸ் எடுத்தா வெளிநாடுகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதை கொஞ்சம் யோசிங்க. சரியா? யோசிச்சு நீங்க மை அட்வைஸ் இஸ் நாட் டு டூ பிசினஸ் மேன் எனிதிங் இன் ஆன்லைன். இட் வில் டிஸ்டர்ப் யுவர் பிசினஸ். இப்போ இப்படியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. தேர் இஸ் சம்திங் கால்ட், நீங்க சில வெப்சைட்ல வாங்கி அதுல பிசினஸ் ஒட்டவா நடந்து கொண்டிருக்கும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சல்லி வரும். அது குட் ஐடியா. அதுக்கு உங்களோட நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. தட் இஸ் ஆன்லைன். நீங்க இன்வெஸ்ட் பண்றது அந்த வெப்சைட்ல, அதுல ஆட்கள் அந்த இது மாதிரி இந்த ஈபே மாதிரி, அல்லது வந்து வேற சில வெப்சைட் இருக்குது, அதுல
நீங்க வாங்க வாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். There's another one more question. ஒருத்தர் பிபிஏ டிகிரி பிளஸ் ஏ லெவல் சேம் டைம் செஞ்சா ஏ லெவல் டிஸ்டர்ப் ஆகுமா? ரைட். ஆகாது ஆகாது. பிபிஏ பட் பிபிஏக்கு உங்களை சேர்க்க மாட்டாங்களே ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாம. அப்ப நீங்க பெண்டிங்ல போடணும். பெண்டிங் ரிசல்ட்ஸ் சொல்லி போட்டு அது வந்து ஏழும். ஏன்னா ஒன்ஸ் a வீக் தானே கிளாஸ். ஏ லெவலோட உங்களுக்கு பிபிஏ செய்ய வேணும். அது ஒரு டிஸ்டர்ப் இல்லை. ஓகே ஃபைன். இப்ப வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகிக்கும். இன்னும் என்ன இருக்கு டவுட்? இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அப்ப நீங்க சுருக்கா முன்னுக்கு வரணுமா இருந்தா அவங்களோட ஃபைனான்சியலி பொருளாதார ரீதியா கை நிறைய காசு எடுத்து டாப் லெவலுக்கு வந்து சுருக்கா வீடு 2 வாங்கி, கொழும்புல ஒரு வீடு வாங்கி, ஊர்ல ஒரு வீடு வாங்கி, கார் ஒன்று வாங்கி அப்படி இப்படி டக்குனு டெவலப் ஆகணும் இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, யூ ஷுட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறே தான். வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் இது பண்ண முடியாது. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு பல வேலை உங்களுக்கு ஒரு 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 பாஸ் கீழே வேலை செய்யலாம். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். அதுக்கு பிறகு உங்களோட டார்கெட் இருக்கணும் ஓன் பிஸ்னஸ். இலங்கையில எவ்வளவு பேர் அப்படி செஞ்சிருக்கான் தெரியுமா? எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, எத்தனை பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது, எத்தனை சொந்தமா அவங்களோட பேர்ல உருவாக்குன பிராண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு அவங்க எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரனா போயிட்டாங்க வேர்ல்ட் வைடா. அது பேரை சொன்ன உதாரணமா இலோன் மாஸ்க சொல்லலும், மைக்ரோசாஃப்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்ப அதனால உங்களுடைய பிசினஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு கூட உதாரணமா நாங்க சொல்றீங்களே, கொழும்புல உள்ள நல்ல ஒரு கடையில போயிட்டு ஒரு 1,00,000 ரூபாய் 5,00,000 ரூபாய்க்கு நல்ல பெருநா சீசனுக்கு ஷல்வார் அதெல்லாம் கொண்டு வீட்டுல போட்டு அழகான ஒரு ஒரு மெத்தட்ல செஞ்சீங்களா இருந்தால் நீங்க 5 லட்சம் போட்டு அவங்களுக்கு 15 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்ரி இயர் அது அவங்களுக்கு ஒரு பிசினஸா போய்த்தரும். விளங்குதா? நோம்பு நேரத்துல வித்தியாசமான சாப்பாடுகள் செஞ்சு பேக் பண்ணி விற்கிறது. ஒரு பேக் இவ்வளோ, ஒரு கஞ்சி கோப்பையோட ஒரு ஒரு கட்லட், ஒரு சமோசா, அப்படி ஈச்சம்பழம் ஸ்பெஷலான இம்போர்ட் ஒரு பேக்கெட். விளங்குது உங்களுக்கு? இது மாதிரி பிராண்ட் அழகா ஆயிக்கணும், வித்தியாசமான கான்செப்ட் ஆயிக்கணும். எல்லாம் அப்படி கவர் பண்ணி ரேப் பண்ணி பாக்ஸ் ஒன்ல இது மாதிரி செய்யும் பொழுதுதான் பிசினஸ். நீ உங்களோட பேரு ஃபேமஸ் ஆகும், உங்களோட பேரு ஃபேமஸ் ஆகும், உங்களுக்கு டெவலப் ஆகலும், முன்னுக்கு வரையிலும், இன்னும் பிசினஸ் கூடும். நான் அன்றைக்கு சொன்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் உண்டு. ஒரு லேடி உண்டு, தன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இவளுக்கு 3-4 பிள்ளை. என்ன செய்யறதுன்னு தெரியாது, வசதி இல்ல, காசு இல்ல, வேற ஜொப் ஒன்றும் இல்ல, வெளியும் போயிடாது ஜொப்புக்கு. பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருந்து ஷார்ட் செய்யறாங்க. கட்லட், பெட்டிஸ், சமோசா. ஒரு ஒரு கட்லட் 200 ரூபா, ஒரு சமோசா 150 ரூபா. விலங்கு சொல்றவங்களுக்கு ஹரி எக்ஸ்பென்சிவ். ஆனா இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு, ஒரு பேக்கரி ஷாப்புக்கு ஓனர் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே பல பிராண்ட்ஸ், இந்த பிரான்ச்சஸ் இருக்குது. அதுதான் வந்து என்னது, என்ன ஒரு பிரெட், கொழும்புல இது ஃபேமஸ் கடை உண்டு, என்ன ஒரு பிரெட்னு சொல்லி டாக் டாக்கிங் பெட் பிரெட் டாக், பிரெட் டாக்னு பிரெட் டாக் ஒரு லேடி சாதாரணமா செஞ்சது. அப்ப என்ன அதுல ஸ்பெஷல்னா குவாலிட்டி, தரமான ப்ராடக்ட்ஸை கொடுத்தாங்க. ஹை ரேட். நான் நினைப்போம் விலை கூடவா இருந்தா வரமாட்டாங்க, ஒரு நாளும் இல்லை. அப்படிலாம் நினைக்க விலை கூட இருந்தா வரமாட்டாங்க, இல்ல விலை கூட இருந்தாலும் வருவாங்க. குவாலிட்டி, உங்களோட குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணணும், அதான் மெயின் விஷயம். ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு. எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு டைட் ஷெட்யூல், நிறைய பேச லெக்சர் பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் வெரி சூன் இந்த வார சாட்டர்டே அல்லது சண்டே நைட் நாங்கள் அடுத்த ஒரு செஷன் ஒன்று போடுவோம்.
ஏதாவது டவுட் இருக்குதா? ஓ லெவல் படிக்கிறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஜிசி சாரி பிபிஏ பிபிஏ படிக்க குவாலிஃபிகேஷன் ஏ லெவல்ல 3 சிம்பிள் பாஸ். ஏ லெவல்ல 3 சிம்பிள் பாஸ். அது இல்லாட்டி ஓஎலோட நீங்க டிப்ளோமாவுக்கு வந்து டிப்ளோமா ஹெச்என்டி டிகிரி அப்படியே வரையலாம். டிப்ளோமா ஹெச்என் டிகிரி. Now one more question, can I get teaching opportunity by doing teacher training diploma UK regular? Yes, நீங்க UK diploma any diploma teachingல செஞ்சால் you can get a teaching opportunity. No problem, it's very simple. OLAL படிச்ச புள்ளையோலே டீச்சர் ஆகிறாங்களே. So why can't you do that? It's possible, it's possible. So thank you very much for listening to my lectures. Inshallah, we'll meet up in the next class. Assalamu alaikum. Wallahi. Barakatuh.